பைத்தியமா? எனக்கு பைத்தியம் இல்லம்மா, உங்களை மாதிரி படிச்ச பொண்ணுங்க எடுக்கிற முடிவுதான் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்குது. அண்ணா அண்ணா நீ என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுண்ணா. ஒரு அழகான 20 வயசு பொண்ணு ஒரு 50 வயசு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அந்த பைத்தியக்காரத்தனத்தை நினைச்சேன், சிரிச்சேன். அண்ணா யாரு அந்த அழகான பொண்ணு? அண்ணா யார் அந்த வயசான பொண்ணு? நீயா? ருத்ராதேவி தாம்மா. என் ஃப்ரெண்டு தர்மாவோட அப்பாவை 2ஆம் கல்யாணமா பண்ணிக்கிச்சு. அதுவும் காதலாசப்பட்டு. ஏமா நீங்க இந்த மாதிரி பைத்தியக்காரன் தான் பண்ணிடாதீங்கம்மா. அண்ணா உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னா, அது நாங்களும் ஆளுக்கு ஒருத்தரை லவ் பண்றோம். எந்த பைத்தியக்காரத்தனத்தை என் தங்கச்சிங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சனோ அதே தான் பண்ணுவேன்னு சொல்றீங்க. அண்ணா நீங்க தான் எங்க காதலை சேர்த்து வைக்கணும். சரி வித்யா, நீ யாரம்மா காதலிக்கிற? அண்ணா நான் உங்க முதலாளி தர்மாவோட அண்ணன் சுந்தரத்தை தான் லவ் பண்றேன். நீங்க தான் எங்களை சேர்த்து வைக்கணும். அப்பாடா, ஏதோ ஒரு கௌரவமான பையனை காதலிக்கிற. என்ன சுந்தருக்கு பதில தர்மாவை காதலிச்சிருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி இதுவும் பரவாயில்லதான். ஏமா விமலா, உன் மனச கொள்ளையடிச்ச அந்த சிற்றரசன் யாருமா? அண்ணா அது பொற்செல்வம்ண்ணா. விமலா, என் தங்கச்சி கங்கையில நீராடணும், சாக்கடையில இல்ல. போய் அந்த பரதேசி தான் நீ காதலிப்பியா? இப்ப உங்க அண்ணன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னை விட 10 மடங்கு பணக்காரனுக்கு தான் உன்னை கட்டி வைப்ப. அதைய மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச இருக்க மாட்ட. அண்ணா ஏன் இப்படி பேசுற? அவனை மறந்துரு, இல்ல இறந்துரு. அண்ணா அண்ணா என்னண்ணா புரியலையா? செத்து போயிரு சொன்ன. விமலா, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லிட்டு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விமலா என்ன பாரு. ஏன் அலற? என்ன நடந்ததுன்னு சொல்லு. செல்வம் சொல்லணும்னு தான் வந்தேன், ஆனா என்னால சொல்ல முடியல. நம்ம ஆசைப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. விமலா, நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. செல்வம், நம்ம விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவரு ஒன்னும் காதல மறந்துரு, இல்ல செத்து போயிருன்னு சொல்லிட்டாரு. என்னால நம்ம காதல மறக்க முடியாது. அதனால இறந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். விமலா, நான் ஒருத்தர் இருக்கங்கிறத மறந்துட்டியா? நம்ம காதல் உண்மையானது. நான் வாழ்ந்தா உன்னோட மட்டும்தான். நம்மளை உங்க அண்ணன் மட்டும் இல்ல, யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம ஆனந்தமா வாழ போறோம், மனசை விட்டுறாத. இல்ல செல்வம், எங்க அண்ணன் ஒரு பணத்தாசை பிடிச்சவன். அவனுக்காக என்ன வேணா செய்யணும்னு நினைப்பான். இப்போ எனக்காக நீங்க ஏன் சாகணும்? நீங்க இந்த ஊருக்கு செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. விமலா, உனக்கு பிடிக்கலாம் சொல்லு, இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடுறேன். உங்க அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு போறதுக்கு நான் ஒன்றும் பொட்ட பைய கிடையாது. செல்வம், இப்படிலாம் பேசாது செல்வம். எங்க அண்ணன் என் காதலை அழிக்க என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனா நம்ம செத்தாலும் நம்ம காதலை சாக விடக்கூடாது. நம்ம சாகுற வரைக்கும் நம்ம காதல் சாகக்கூடாது செல்வம். விமலா, நம்ம காதலும் சாகாது, நாமளும் சாக மாட்டோம். நீ ஏன் வீணா பயப்படுற? நிம்மதியாரு. நாளைக்கு நானும் சுந்தரும் பாண்டியனை பார்த்து பேசி நல்ல முடிவோட வர்றோம்.
இல்லை செல்வம், எங்க அண்ணன் சுந்தர் பேசுறதை விட தர்மா பேசினாதான் நம்புவாரு. சரி, அப்படின்னா நாளைக்கு நானும் சுந்தரும் தர்மாவை பார்த்து அவனையே பேச சொல்றேன். விமலா, நாளைக்கு எனக்கு பட்டாபிஷேகம். இந்த ஊரே என்ன ஊர் தலைவராக்கி அழகு பார்க்க போறாங்க. அந்த கண்கொள்ளா காட்சி உன் கண் முன்னாடி நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால தவறாம உன் தங்கச்சி வித்யாவை கூட்டிட்டு வந்துரு. என்ன செல்வம், உங்க பரிவட்ட விழாக்கு நாங்க வரோம்ல, கண்டிப்பா வந்துருவோம். சொந்தமே இல்லாத எனக்கு நாளைக்கு ஒரு ஊரே சொந்தமாகிறது நினைச்சா என்ன செல்வம், சும்மா சொந்தம் இல்லைன்னு பேசிட்டு இருக்க. எங்க பாரு, உனக்குன்னு நாங்க எல்லாருமே இருக்கோம். இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறதை விட்டுரு. சரி, தேங்க்ஸ் விமலா. நாளைக்கு சந்திப்போம். எங்க என்னோட பழம்? அப்பக்காரம்மா வரணும். ஆனா வாமா ஆப்பக்காரம்மா, என்ன நல்லா இருக்கியா? ஏன் இல்ல, அன்னைக்கு உன் ஆப்பத்தை சாப்பிட்டதுல இருந்து தினமும் உன் நினப்பாவே இருக்குது. டெய்லியும் உன்னை பார்க்கணும்னே இருக்குது. என் மனசுக்குள்ள வந்து என்னென்னமோ செய்யற. ஆமா, எங்க ஆப்ப கூடைக்குள்ள பழம் இருக்குது. ஐயோ, நான் இப்ப இந்த ஆப்பத்தை விக்கிறதே இல்லையா. வரவன் போறவன்ல ஆப்பத்தை காட்டுங்கிறாங்க. ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க. அதனால நான் அந்த வியாபாரத்தை விட்டுட்டு இப்ப பழம் விற்க வந்துட்டேன். ஐயோ, எனக்காக ஒரு பழத்தை வாங்கிக்கோயா. பழம் வாங்கிக்கிறேன். ஐயோ, அது மட்டும் இல்லையா, எனக்கு இப்பெல்லாம் ஒரு நினைப்பாவே இருக்கு. நான் குளிக்க போனேன்னா அப்ப நீ தான் பாத்ரூம்குள்ள இருக்க. நான் தூங்க போனேன்னா நீ தான் என் கட்டிலுக்குள்ள படுத்துட்டு இருக்க. கட்டலுக்குள்ளையா? ஐயோ, கட்டில் மேலன்னு ஓ, சொல்ல கட்டல் மேலையா? ஐயோ, அதனால எனக்கு ஏதோ ஒரு வேலை இருந்தா குடியா, நான் உன் கூட இருந்துக்கிறேன். அடே அன்னைக்கு இல்லையா? சும்மா சொல்றியா? ஆமாண்டா அரசொட்டை. எனக்கு சொட்ட மண்டையா இருந்தாலும் முடி நல்லா இருக்குல்ல, கவலைப்படாத அன்னைக்கிளி. என் வீட்ல ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை? ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றேன், வா, 2 பேரும் சேர்ந்து வேலைய ஆரம்பிச்சிடலாம். சரியா, இங்க பாரு, நான் உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். எனக்கு கை விட்டுற மாட்டியே? கண்டிப்பா கையை விட மாட்டேன், காலையும் விட மாட்டேன். ஐயோ கருவ குஞ்சி, நீ செவத்த பண்ணி மாதிரி இருக்கிற, என்ன கருவா குஞ்சுங்கிற? சொல்லுமா. ஐயோ ஆமா, என்ன வேலை? வீட்டுக்கு வா, 2 பேரும் சேர்ந்து செய்யறப்போ. சரி, வேலை அப்புறம் வச்சுக்கலாம். எனக்காக ஒரு 2 பழத்தை வாங்கிக்கோயே. பழமா? ஆமா. சரி, எடுத்து காமி பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது, என் பழத்தை நீதான் பார்க்கணும். அட கன்றாவதியா, பழத்தை நீதான் வச்சிருக்கிறியா? எடுத்து காமி. ஐயோ, என்னையா நீ? பழந்த கூடக்குள்ள இருக்குல்ல, அங்க எடுத்து பாரியா. நீ மூடி வச்சிருந்தா நான் எப்படி பாக்குறது? நீக்கி காமி. நான் ஒண்ணும் மூடி வைக்கல, பாரு, திறந்துதான் வச்சிருக்கேன். அட ஆமா, இருக்குது. என்னம்மா பழம் ரொம்ப சிறுசா இருக்குது? யோ, சிறுசா இருந்தா பெருசா இருந்தா உனக்கு என்ன? இங்க பாரு, என் பழம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீ வேணா கடிச்சு பாரு. கடிச்சு ருசிச்சு பார்க்க நான் எப்போ இளஞ்சாறு மட்டும்தான் குடிப்பேன். ஏடா நீ வேற, உன்னோடது இளஞ்சாறு தானா? யோ, இங்க பாரு, என் பழம் பார்க்கதான் சிறுசா இருக்கும், ஆனா உள்ள கருமோ. ஆமா. ஜூஸ் நல்லாவே வந்துரும்டா. பழம் ரொம்ப கொலான்னு இருக்குது. யோ, நான் என்னையே பண்ணட்டும்? பழம் பழுக்க போதே வாங்கிடணும், இல்லனா பழுது பல வருஷம் ஆனா இப்படிதான் கொலக்கலான்னு. என்னம்மா என்கிட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்குது, புதுசா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு? யோ,
இங்க பாரு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கியா ஓ மோர கடைக்கு இதெல்லாம் போதும் எடுத்து பாருடா யோ இங்க பாரு இந்த மோர கட்டைக்கு இது பிடிக்கல பிடிக்கலையா யோ அப்படிலாம் சொல்லக்கூடாது நான் உனக்காக தான் பழத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வாங்கி கூட செல்லும் பரவாயில்ல பல சிறுசா இருந்தாலும் நல்லா ருசியா தான் இருக்கும் போல. ஆமா யோ நீ வேணா எடுத்து பாரியா என் பழம் எப்பயுமே ருசியா தான் இருக்கும் வாடா எங்கடா வர சரி எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து என் வீட்டுக்கு வா. எதுக்கு பழத்தை உரிச்சு ருசி பாத்திரத்தான். ஐயோ நிஜமா தான் சொல்றியா அட கன்றாவிதி, ஆமா நீ வா. ஐயோ நான் உன்ன மாதிரி நாட்டுக்கட்டையும் பார்த்ததே இல்லையா நானும் உன்ன மாதிரி இளஞ்சாறு பழத்தை பார்த்ததே இல்லை. ஆனா சாறு வருமா என்னன்னு தெரியலையே. என்னையா சொல்ற இல்ல சாறு பழத்துல வருமா வராதான்னு சொன்னேன். தானே பார்த்தேன் அதெல்லாம் நல்லாவே வரும் ஆமா எங்க உன் கூட சுத்திட்டு இருப்பானு குட்டை பண்ணி அவன் எங்க அலையக்கணும் சரி நான் உள்ள போயிட்டு வரேன். நீ வீட்டுக்கு வர்றப்போ பழத்தோட வா. ரெண்டு பேரும் வந்து உளிச்சு ருசி பார்க்கலாம். சரி, வா சரியா? போலாம். வா போலாம். வாடா போலாம் அன்னக்கிளி நீ வாடி என்னோட சிட்டெடுக்க உன்னை நானும் ஏய் சுருள் கேப்பு வெளியே வருது. உள்ள வையே. என்னடா பாட்டு பழமா இருக்குதே. அதுவா முதலாளி என் கனவு கண்ணிய நினைச்சு பாட்டு பாடி கனவு கண்டுகிட்டு இருக்கேன் முதலாளி, கனவு கண்டுகிட்டு இருக்கேன். டேய் சுருள் கேப்ப, நீ எதை நினைச்சு கனவு கண்டுட்டு இருப்பீன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா சுருள் கேப்ப உள்ளே வச்சிரு. வெளியில வந்தது நம்ம ஊர்ல இளநீ வெட்டுற கத்தி நிறைய வச்சிருக்காங்க, வெட்டி விட்டுருவாங்க. வெட்டுவீங்க. ஏய் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி ஒன்று வரப்போகுதுடா. அப்படியா? எனக்கு தெரியாம ஆரந்து விருந்தாளியா? வந்ததுக்கு அப்புறம் தெரியும்டா. அட வாமா அன்னைக்கிலே வாமா. ஐயோ அன்னைக்கிலே நீயா? எதுக்கேண்டா இப்படி திறக்கற நீ உன்னை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சுமா. இப்போ தாமா உன்னை நினச்சி பாட்டு பாடி கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. தினங்கானம் உன் நினப்பாவே இருக்கு அன்னைக்கிளி. ஏய் கூட்டனாயே வெளுத்து புட வெளுத்து. அன்னைக்கிளியும் நானும் லவ் பண்றோம்டா. காதலா? ஆமாடா, அதுக்காகத்தான் அவளை வீட்டுக்கே வர சொன்னேன், வேலை இருக்குதுன்னு. யோ என்னையா சொல்ற நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோமா? ஆமா நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம் சீக்கிரமா சொல்லுடா. அட இருமா, உன்னை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பிடிச்சு போச்சு. அதனாலதான் உன்னை வீட்டுக்கே வர சொன்னேன். ஏன்டா முழிக்கிற? என்ன முதலாளி? பேசு முதலாளி. ஏதாவது டேய் அடக்கோழி, எனக்கு அன்னக்கிளிய பார்த்ததும் பிடிச்சி போச்சு. அதனால நானே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கிறேன். நானே உங்கள்கிட்ட சொல்லலான் தான் இருந்தேன். பரவாயில்ல, இருந்தாலும் நீ போய் மாலையை வாங்கிக்கிட்டு அந்த வெக்கங்கெட்ட ஐயர் இருப்பானல்ல ஒருத்தன், இந்த பாப்பா பையன், அவனை கூட்டிகிட்டு வா. ஒரு நல்ல நாளாக பார்த்து நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். சரி முதலாளி, நாம ரெடி பண்ணலாம்னு நினைச்சோம். கருவாயன் அவ கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டியான். குரங்கு கையிலுதான் பூமாலை கிடைக்கணும்னா விடவா போயிரு விதி. சரி நான் போய் ஐயரை கூட்டிக்கிட்டு வாரேன். இவன் மட்டும் அப்படியே எட்டிரும், சேர் போட்டுதான் ஏறணும். ஏங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூன் எங்க போலாம்? இடுப்புல கையெடு. கன்றாது, டார்ஜிலிங் போகலாம், இல்லைன்னா சுடுகாடு இருக்குது அங்கே ஓட போகலாம். என்னடா விசேஷம்? நான் பாட்டுக்கு மாமி மடியில் எடுத்து மல்லாக்க கனவு கண்டுட்டு இருந்தேன். என்னைக்கா கூட்டு வந்திருக்க? நீ காசி வரைக்கும் அதுவா ஐயரே. முதலாளிக்கும் அன்னைக்கிளிக்கும் கல்யாணம்,
அதுக்கு தான் உனக்கு சுக்லாம் பரம் சச்சிபரம் ஜமப்ப வண்ணம் முதலாளிக்கு ஆய் வரணும் அரைக்காம்ப வரணும் அப்படின்னு மந்திரத்தை சொல்லி கல்யாணம் பண்ண ஐயரே. ஏய் அந்த மாலை எடுத்து வாடா. ஐயரே இந்தா முதலாளி, கல்யாணத்துக்கு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா மாலை ஏய் இந்த ஒரு மாலை போடா, நானும் கொடுக்குறேன்டா. ஆனா நான் போடுறதுக்குள்ள இவன் போட்டுருவானா இருக்குது. டேய் குட்டையா. முதலாளி உங்களுக்கு தெம்பில்ல முதலாளி. ஏய் ஏய் ஐயரே, என்ன ஐயரே, எனக்கு முகூர்த்தம் குறிச்சுட்டு அவன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு போலான்னு பாக்குறியா? ட்ரையல் பார்த்துட்டு போறாயா உடியா? இந்தாயா போடுங்க. ஐயரே அட வெக்கங்கட்ட ஐயரே, நான் தானே போடணும். நான் போடுறேன். ஏன் நாளை போட்டா மாலை போட முடியாதா? கர்மம். நாசமா போ, நாசமா போ, ஒளிஞ்சு போ, ஏன் அழிஞ்சு போ, நாதித்து போன்னு சொல்லு. அழிஞ்சு போ. ஆமா நீ நாதித்து போன்னு சொல்லு. நீ அதான் நாதிட்டு போக மாட்ட. விடு விடு. ஏய் இன்னைக்கு நாள் சரியில்லை, நான் நல்ல நாளா பார்த்து குறிச்சு தர்றேன். அன்னைக்கு உங்க முதல்வர் வச்சுக்கு இப்போ கொஞ்சம் கம்னு அடக்கி வாசிங்க. ஏன் ஐயரே ஏன் இப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நாள் சரியில்லைம்மா, நான் ஒரு நாள் நல்ல நாளா பார்த்து குறிச்சு தர்றேன். ஏண்டா பாப்பா பயல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு முதலரவை தள்ளி வைக்கிறியாடா, நீ நாசமா போயிருவீடா. சரி நல்லாரா நல்லாரா, நீ நல்லாரா. சரி அன்னைக்கிலே நீ என்ன பண்றனா, அந்த கூடையில் இருக்கிற பழத்தையெல்லாம் வித்துட்டு வீட்டுக்கு வந்து சேரு. அந்த ஐயர் சொன்ன மாதிரி கரெக்டாக தான் இருக்கும். இல்லைன்னா ஐயர் வாயில உழுவக்கூடாது. உளுந்தோம்னு வச்சுக்க. டேய் அடக்கோலி, நீ வா, அவன் ஏதோ பண்ணிட்டு போறேன், நான் போல வா. நம்ம முதலிரவை கடைசி வரைக்கும் நிலாவை பார்த்துட்டே இருக்கும். வா போலாம் வா.